ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு ட்ரெயினிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, ரொட்டி, ஈவன் இட்லி தோசை கூட நல்ல காம்போவாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், அதே டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆலு மட்டர் மசாலா அப்படின்னு நார்த் சைடு சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வச்சு செய்கிற குருமா தான் இது. எப்போவும் நம்ம அடிக்கடி மஷ்ரூம் பன்னீர்னு செஞ்சிட்ருக்காமல் இந்த மாதிரி ஒருக்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல தக்காளியை நம்ம ஸ்ப்ளான்ச் பண்ணிக்கணும். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதில் நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை நம்ம நீக்கிக்கணும். அதை எடுத்துகிட்டு இங்கே நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்திருக்க தக்காளியை சேர்த்துக்கணும். தண்ணியை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்கும்போது தக்காளி நமக்கு நல்லா வெந்துடும். வெந்துருச்சுன்னா மேலே தோல் கொஞ்சம் வெடித்து வந்துடும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியை வெளியில் எடுத்து ஆற விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 இன்ச் அளவு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது 10லேருந்து 12 பல் பூண்டு. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இது சைடில் இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெங்காயம் முந்திரி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதும் இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் சமையல் எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சும்மா ரஃப்பாக தான் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இதை வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கலர் மாதிரி நம்ம வதங்கணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 10லேருந்து 12 முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும் போதும். இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கிரேவி செய்ய தேவையான கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதில் 4லேருந்து 5 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஹோல் கரம் மசாலா, ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது கூடவே அரை சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நமக்கு மாறி வதங்கணும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் சேர்க்கும்போது அதோட ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசம்லாம் நமக்கு போயிடுச்சு. அடுத்தது இதில் மசாலா நம்ம சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இந்த மிளகாய்த்தூளை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஸ்ப்ளான்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதை தோலை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டு மசாலா கூட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த தக்காளி வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். ஸோ 1 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா குக் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா வதங்கி வந்துடும். அடுத்தது இதில் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி, நான் எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ் பட்டாணி தான். உங்கள் கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்தாலும் நீங்கள் அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 உருளைக்கிழங்க நான் பாயில் பண்ணி இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப மசிச்சிட வேணாம், கிழங்கு கொஞ்சம் பீஸாக நமக்கு தெரிகிற மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டோம்னா பட்டாணி நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இது ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஹையில் வச்சு ஒரு கொதி மட்டும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். காஞ்ச பட்டாணி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஊற வச்சுட்டு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்க பட்டாணி எல்லாம் நமக்கு ஓரளவு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் முந்திரி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அப்படியே வெங்காயம் முந்திரி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன், கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. பிகாஸ் முந்திரி பருப்பை சேர்த்துருக்கோம் இல்லையா, நமக்கு நல்ல திக்காக கிடைக்கும். அடுத்தது இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. கிரேவி திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது ஒரு கொதி கொதித்ததும் 1/2 ஸ்பூன் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணும். சுகர் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா திக்காக நமக்கு வந்திருக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இறக்குனதும் ஆறிடுச்சுன்னா இன்னும் திக்காயிடும், நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. ஸோ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஆலு மட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.